இதனால் தான் விவாகரத்து அந்த நடிகையுடன் இருக்கும்போது உறுதியானது. தனது விவாகரத்தை குறித்து ஓப்பனாக பேசிய டிடி பேசியிருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூலியமா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தனியார் சேனலில் தொகுப்பாளினியாக ஃபேமஸ் ஆனவர் டிடி என்கிற திவ்யதர்ஷினி. சிறு வயதிலேயே சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் தலைகாட்டி அவருக்கு ஆங்கர் ரோல் தான் பெரும் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. அவர் சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீகாந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவர்களது திருமண வாழ்க்கை பாதியில் முடிந்தது. இந்த சூழலில் தன்னுடைய விவாகரத்து முடிவு குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார் திவ்யதர்ஷினி. தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு செல்வதில் வல்லமை படைத்தவர். குறிப்பாக நிகழ்ச்சிக்கு வரும் பிரபலங்களிடம் டிடி பேசுவதை பார்க்கும்போது அவருடன் ரொம்ப நெருக்கமாக உணர்வை ஏற்படுத்தி அவர்களை கம்ஃபர்டபுளாக வைத்துக் கொள்வார். இதனாலேயே அவருக்கு பல ரசிகர்கள் இருக்கின்றனர். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று காஃபி வித் டிடி. இந்த நிகழ்ச்சியானது முதலில் காஃபி வித் அனு என்ற பெயரில் நடந்தது. அவரை தொடர்ந்து டிடி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு பலர் ரசிகர்களாக இருந்த சூழலில் டிடி தொகுத்து வழங்கியதை அடுத்து மேலும் பலர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கினர். காஃபி வித் டிடி நிகழ்ச்சி மட்டுமின்றி பிற நிகழ்ச்சிகளையும் விஜய் டிவியில் அவர் தொகுத்து வழங்கினார். இதன் காரணமாக விஜய் டிவியின் அடையாளமாகவே மாறினார் திவ்யதர்ஷினி. இந்த சூழலில் அவர் விஜய் டிவியில் இருந்து விலகிவிட்டதாக சமீபத்தில் அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு காரணம் குறித்து தெரியவில்லை. இருந்தாலும் திரைப்பட விழாக்களை அவர் தொடர்ந்து தொகுத்து வழங்கி வருகிறார். திவ்யதர்ஷினி சின்ன திரையில் மட்டுமின்றி பெரிய திரையிலும் தோன்றக்கூடியவர். கமல் தயாரிப்பில் மாதவன் நடித்த நல்ல தமயந்தி மற்றும் இன்னும் சில படங்களில் தன்னுடைய சிறு வயதிலே தோன்றினார் அவர். கடைசியாக சுந்தர் சி இயக்கிய காஃபி வித் காதல் படத்தில் நடித்திருந்தார். கௌதம் மேனன் இயக்கிய துருவ நட்சத்திரம் படத்திலும் நடித்திருக்கிறார். திவ்யதர்ஷினி சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீகாந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவரது திருமணத்திற்கு பிரபலங்கள் பலரும் குவிந்தனர். ஆனால் சில வருடங்களேயே அவர்களது திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிந்தது. விவாகரத்திற்கு பிறகு டிடி சிங்கிளாகவே இருந்து வருகிறார். இந்நிலையில் திவ்யதர்ஷினி அளித்த பேட்டியில் தன்னுடைய விவாகரத்து குறித்து பேசியிருக்கிறார். அந்த பழைய பேட்டி இப்போது திடீரென சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி உள்ளது. அந்த பேட்டியில் பேசிய அவர், விவாகரத்தை நான் என் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிறேன். நான் விவாகரத்து ஆன ஒருவர் என்பதை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. நான் தான் அதை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த விவாகரத்து வாழ்க்கையும் எனக்கு நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த சமயத்தில் நான் சந்தோஷமாக மட்டும் இருந்தால் போதும் என நினைத்து அந்த முடிவை எடுத்து விட்டேன். அப்போது இருந்த சூழலும் எனக்கு உதவியாக இருந்தது. அதுவும் எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் தான். அதே சமயம் விவாகரத்து கஷ்டமாக இருந்ததும் உண்மைதான். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ரம்யா கிருஷ்ணனை ஒரு முறை பேட்டி எடுக்க சென்ற போதுதான் விவாகரத்து உறுதியானது என தெரிய வந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று அப்போதுதான் உணர்ந்தேன். இருந்தாலும் விளைவுகளை சந்தித்துதானே ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த பேட்டியை எடுத்து முடித்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார். என்னதான் டிடியை நம்ம சந்தோஷமா கலகலப்பா பார்த்தாலும் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி சோகமும் கஷ்டங்களும் நிறைஞ்சிருக்குது. அவங்க திரும்பவும் ஆக்டிவா பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி.